வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் அம்மா? என்னோட பேர் அல்லி. நான் ஈரோட்லேருந்து வரேங்க. பேக் பெயின் ட்ரீட்மெண்ட்காக வந்தேன். என்ன ப்ராப்ளம் இருந்ததுமா? பேக் பெயினில் டிஸ்க் ப்ராப்ளம் இருந்ததுங்க. L4, L5, L5S1 நரம்பு அழுத்தி. அதனால அதனால என்ன சிரமம் இருந்ததுமா? குமிய முடியாதுங்க. இது ரெண்டு சைடு இடுப்பு வலியா இருந்தது. ரேடியேட்டிங் பெயின் கால் இடுப்புல இருந்து கீழே முட்டி வரைக்கும் காலில் வலி பரவிட்டு இருந்தது. அதனால வேற என்னென்ன செயல்பாடு உங்களால செய்ய எந்த வேலையுமே உட்கார்ந்துருக்க முடியாது. கொஞ்ச நேரம் கூட படுத்திருந்தாலுமே வலியா தான் இருந்தது. குமியவும் முடியாது. படுத்திருந்தாலுமே வலி இருந்துகிட்டே தான் இருந்ததுங்க. அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகலைங்க. ஈரோட்டில் டாக்டர்ஸ்க்கு எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் SSPCA வந்து கை மூலமா மருந்தெல்லாம் மாத்திரை இல்லாம மேனுவல் தெரப்பி பண்ணதுக்கு அப்புறம் தான் நார்மலுக்கு வந்துங்க. அப்புறம் பயிற்சியும் செஞ்சு இப்ப நார்மலா எல்லா ரொட்டீன் வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். வெரி குட் அம்மா. இப்போ இங்க மருந்து மாத்திரை ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய கேஸ்க்கு ஆபரேஷன் இல்லாம பண்றது எப்படி உணர்றீங்கம்மா? ஆப்ரேஷன் பண்ணா எப்படி சக்சஸ் ஆகும் என்னன்னு தெரியாதுங்க. பயமா இருந்தது. அதனால இங்க கை மூலமா பண்றதுனால இதனால எந்த சைட் எஃபெக்டும் கிடையாதுங்க. நார்மலா எப்பவும் போல முதல்ல இருந்த மாதிரியே எல்லா ஒர்க்கும் பார்க்கலாங்க. ஓகேம்மா. ஹாப்பியா இருக்கீங்களா? ஹாப்பியா இருக்கேன். ஓகேம்மா. இப்போ ஈரோடு கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கு, நிறைய வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு. எல்லாம் தாண்டி இப்போ நம்ம சென்னை எங்களை நம்பி வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி அம்மா. சரி, தேங்க்ஸ்.